World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையம் இணைந்து வழங்கும் ஜோதிடம் 360 இலவச வகுப்பிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பழைய மாணவர்கள், புதிய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒவ்வொரு மாசமும் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் நம்ம இலவச வகுப்புகள் கொடுக்கறது வழக்கம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு மாதமும் நிறைய தலைப்புகளில் இலவச வகுப்புகள் கொடுத்துருக்கோம். எல்லா மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் எல்லாருமே அதை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை பண்ணி நன்மை அடையக்கூடிய வகையில் நிறைய தலைப்புகளை வகுப்புகள் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்கள், உடைப்படாத நட்சத்திரங்கள் அப்படிங்கிற வகுப்பு வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள், உடைப்படாத நட்சத்திரங்கள் அப்படிங்கிற தலைப்பு எந்த கான்செப்ட்லேருந்து வருதுன்னா நட்சத்திர கான்செப்ட்லேருந்து வரக்கூடியது தான். இப்போ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை எடுக்கிறோம். டோட்டலாக 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நட்சத்திரம் எங்கிருந்து வந்ததுன்னா பஞ்ச அங்கங்களில் ஒரு அங்கம் தான் நட்சத்திரம். ஸோ பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிறந்த கிழமை, நம்ம பிறந்த நட்சத்திரம், பிறந்த திதி, பிறந்த யோகம், பிறந்த கரணம், இந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் நம்ம வந்து பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பஞ்ச அங்கங்களில் ஒரு அங்கம் தான் வந்து நட்சத்திரம் அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ அந்த நட்சத்திரம் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் நம்முடைய ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் டோட்டலாக 27 நட்சத்திரங்கள் இருக்கு. நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் நம்ம பிறக்கிறப்ப என்ன டைம் போயிட்டுருக்கோ அந்த டைமை பொறுத்து வான்வெளி மண்டலத்தில் நம்ம எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் போயிட்டுருக்கோ அந்த நட்சத்திரம் தான் நம்மளோட ஜென்ம நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பொதுவாக நட்சத்திர கான்செப்டை பற்றி நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கோம். ஸோ அதில் வந்து இந்த 27 நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 4 பாதங்கள் இருக்கு. அப்போ ஒரு நட்சத்திரம் எடுக்கிறீங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எடுக்கிறீங்கன்னா அஸ்வினி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் சொல்லிட்டு ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்கு. அப்போ டோட்டலா 27 நட்சத்திரங்களுக்கு 108 பாதங்கள் இருக்கு. 27 நட்சத்திரங்களுக்கு டோட்டலா 108 பாதங்கள் இருக்கு. ஸோ அப்போ இந்த 108 பாதங்களையுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணீங்கன்னா அஸ்வினி 1, 2, 3, 4 வரும். அதுக்கப்புறம் பரணி 1, 2, 3, 4 வரும். ஸோ இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும் 2 ராசிகளில் வரும். ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும் 2 ராசிகள்லையும் வரும். அப்போ 2 ராசிகளில் வருதுன்னா அதுக்கு பேர் தான் வந்து உடைப்பட்ட நட்சத்திரம்னு பேர். நட்சத்திரம் ஒரே ராசியில் வராமல் அந்த 4 பாதங்களும் ஒரே ராசியில் வராமல் ஒரு குறிப்பிட்ட பாதங்கள் முதல் ராசிலையும் ஒரு குறிப்பிட்ட பாதங்கள் 2வது ராசிலையும் வரக்கூடியதுக்கு பேர் தான் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி டோட்டலாக 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திர பாதங்கள் 27 நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திர பாதம் நமக்கு உடைப்பட்ட நட்சத்திரங்களா வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் உடைபடாத நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது ஈஸியாக எப்படி நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறோம்னா முதல்ல ஒவ்வொரு நட்சத்திரங்களோட கண்ட்ரோலர் யாரு, என்ன கிரகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டலாக 9 கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் 3 நட்சத்திரங்களை தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. அப்போ டோட்டலாக 9 கிரகங்களுக்கு 9 × 3 27 நட்சத்திரங்கள் வருது. ஸோ அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கேதுவோடைய நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி, மகம், மூலம். கேதுவோடைய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம்.
கேதுவோட நட்சத்திரம் வந்து அஸ்வினி மகம் மூலம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம். பரணி பூரம் பூராடம். நான் சொல்றத ஒன் பை ஒன்னா எழுதுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் கான்செப்ட் சொல்லும்போது நீங்க நோட் பண்றதுக்கு மென்ஷன் பண்றது கரெக்டா இருக்கும். கேதுவோடைய நட்சத்திரம் கேதுன்னு போட்டு சின்ன ஐஃபன் போட்டு அஸ்வினி மக மூலம்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இடையில கேப் விட்டு எழுதுங்க. கேதுவோடைய நட்சத்திரங்கள்னா கேது சின்ன ஐஃபன் அஸ்வினி மக மூலம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுக்கு வந்து பரணி பூரம் பூராடம். அடுத்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம். சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி ரோகிணி அஸ்தம் திருவோணம். ரோகிணி அஸ்தம் திருவோணம். சந்திரனுடைய நட்சத்திரங்கள். செவ்வாயோட நட்சத்திரங்கள் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம். செவ்வாயோட நட்சத்திரம் வந்து மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம். மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம். ராகுவோடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம். திருவாதிரை சுவாதி சதயம். ராகுவோடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம். குருவோடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி. புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி. சனியோடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. சனியோடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி.
புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்போ 9 கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கறது பார்த்தாச்சு. அப்ப இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ராசி மண்டலத்துல மேஷ ராசியில் ஆரம்பிச்சு மீன ராசி வரைக்கும் இந்த 12 ராசிக்குள்ள இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய 108 பாதங்களும் வரிசையா இருக்கும். அதுல உடைப்பட்ட நட்சத்திரங்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டேபிளர் காலம் போட்டிருக்கீங்க 9 கிரகங்கள்ல. அதுல சூரியனுடைய நட்சத்திரங்கள், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள், குருவுடைய நட்சத்திரங்கள். சூரியனோட நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். இந்த 3 கிரகங்களோட நட்சத்திரங்கள் டோட்டலா இப்ப எத்தனை வரும்? சூரியனுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். செவ்வாய்க்கு 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். குருவுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. டோட்டலா இந்த 9 நட்சத்திரங்கள் தான் உடைப்பட்ட நட்சத்திரங்கள். அதை தனியா மார்க் பண்ணி எழுதிக்கோங்க. உடைப்பட்ட நட்சத்திரங்கள் யாருன்னா இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திரங்கள். டோட்டலா 9 நட்சத்திரங்கள் வரும். டோட்டலா இந்த 9 நட்சத்திரங்கள் தான் உடைப்பட்ட நட்சத்திரங்கள். அப்ப மீதி கிரகங்களுடைய நட்சத்திரங்கள்லாம் உடைபடாத நட்சத்திரங்கள். ஒரு ராசி கட்டம் எல்லாரும் வரைஞ்சுக்கோங்க. ஒரு ராசி கட்டத்தை எல்லாரும் வரைஞ்சுக்கோங்க. இந்த ராசி கட்டத்துல மேச ராசியில அஸ்வினி 4 பாதங்கள். நான் சொல்றத அப்படி நோட் பண்ணிக்கோங்க. மேச ராசியில் அஸ்வினி 4 பாதங்கள். அஸ்வினி 4 பாதம்னா அஸ்வினி 1, 2, 3, 4. அந்த 4 பாதங்களும் மேஷத்துல இருக்கு. பரணி நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள். பரணி 1, 2, 3, 4. பரணி நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள். அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் மட்டும் மேஷத்துல வரும். கிருத்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் மட்டும் மேஷத்துல வரும். அப்ப மேஷத்துல என்னென்ன பாதங்கள் வருது? அஸ்வினி 1, 2, 3, 4 பாதம். பரணியோடைய 4 பாதங்கள். கிருத்திகை நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம். அப்ப டோட்டலா 9 பாதங்கள் வருது. அப்ப 9 பாதங்கள் தான் ஒரு ராசியில இருக்கும். 9 பாதங்களுக்கு மேல இருக்காது. அதுக்கப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசியில பாத்தீங்கன்னா கிருத்திகை
2, 3, 4 பாதங்கள். கிருத்திகையோடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இது வந்து ரிஷபத்துல இருக்கும். கிருத்திகை 2, 3, 4. ரோகிணி 4 பாதங்கள். ரோகிணி 4 பாதங்கள். மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் மட்டும் ரிஷபத்துல வரும். அப்ப ரிஷபத்துல டோட்டலா 9 பாதங்கள் என்னென்ன வருது? கிருத்திகை 2, 3, 4. ரோகிணி 1, 2, 3, 4. மிருகசீரிஷம் 1, 2. இந்த 9 பாதங்களும் ரிஷபராசியில வரும். அடுத்தது மிதுன ராசி. மிதுனத்துல பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். திருவாதிரையுடைய 4 பாதங்களும் அதுல வந்துரும். திருவாதிரை 1, 2, 3, 4 4 பாதங்களும் வந்துரும். புனர்பூசம் 1, 2, 3. 1, 2, 3 3 பாதங்களும் மிதுனத்திலே வந்துரும். அப்ப மிதுனத்துல டோட்டலா 9 பாதங்கள். மிருகசீரிஷம் 3, 4. திருவாதிரை 1, 2, 3, 4. புனர்பூசம் 1, 2, 3. டோட்டலா 9 பாதங்களும் மிதுன ராசியில் வந்துவிடும். அடுத்தது கடகராசி. கடகராசியில பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் வரும். புனர்பூசம் 4. புனர்பூசம் 4ஆம் பாதம். பூசம் 1, 2, 3, 4. பூசத்தோட 4 பாதங்கள். ஆயிலியத்தோடைய 4 பாதங்கள். அப்ப கடகத்துல புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூச நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும், ஆயிலி நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும் கடகத்துல வரும். இப்ப டோட்டலா 9 பாதங்கள். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசியில மக நட்சத்திரம் 4 பாதங்கள், பூர நட்சத்திரம் 4 பாதங்கள். மகத்தோட 4 பாதம், பூர நட்சத்திரம் 4 பாதங்களும் சிம்மத்திலே வந்துரும். உத்திரம் நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் மட்டும் சிம்மத்துல வரும். உத்திரம் 1ஆம் பாதம். டோட்டலா 9 பாதங்கள். மகத்துல 4 பாதம், பூரத்துல 4 பாதம், உத்திரம் நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் வரும். டோட்டலா 9 பாதங்கள் வரும்.
அடுத்தது வந்து கன்னிராசி. கன்னிராசியில பார்த்தீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதங்கள் வரும். உத்திரம் 2, 3, 4. அஸ்த நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள். அஸ்தம் 1, 2, 3, 4. சித்திரை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் மட்டும் கன்னியில வரும். கன்னிராசியில உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அஸ்தத்துடைய 4 பாதங்கள். அப்புறம் சித்திரை நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். சித்திரை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசியில சித்திரை 3ஆம் பாதம், 4ஆம் பாதங்கள். சித்திரை 3, 4. சுவாதி 1, 2, 3, 4. 4 பாதங்கள். விசாக நட்சத்திரத்துடைய 1, 2, 3. டோட்டலா 9 பாதங்கள். சித்திரை நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சுவாதி நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள். விசாகத்துடைய 1, 2, 3. இந்த பாதங்கள் எல்லாமே துலாம் ராசியில வருது. டோட்டலா 9 பாதங்கள். ஸோ அடுத்தது விருச்சக ராசி. விருச்சக ராசியில விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாதம். அனுஷம் 1, 2, 3, 4. 4 பாதங்கள். கேட்டை 1, 2, 3, 4. 4 பாதங்கள். அப்ப விருச்சகத்துல விசாகம் 4ஆம் பாதமும், அனுச நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் இருக்கு விருச்சகத்துல. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில மூலம் 4 பாதங்கள். மூலம் 1, 2, 3, 4. பூராட நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள். உத்திராட நட்சத்திரத்துடைய ஒரு பாதம். டோட்டலா 9 பாதங்கள் வருது. மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதம், உத்திராடம் நட்சத்திரத்துடைய ஒரு பாதம் தனுஷ் ராசியில வருது. மகர ராசி. மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். 2, 3, 4 பாதங்கள்.
மகர ராசியில வந்து உத்திராட நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். 2, 3, 4. உத்திராடத்துடைய 2, 3, 4. 4 பாதம், 3 பாதங்கள். திருவோண நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள். 1, 2, 3, 4. திருவோண நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள். அவிட்ட நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த 9 பாதங்களும் மகர ராசியில் வரும். உத்திராடம் சாரி உத்திராடம் 2, 3, 4. திருவோணம் 4 பாதங்கள். அவிட்டம் 1, 2. டோட்டலா 9 பாதம் மகர ராசியில வரும். அடுத்து கும்பராசி. கும்பராசியில அவிட்டம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் வரும். அவிட்டம் 3, 4. கும்பராசியில் அவிட்டம் 3, 4ஆம் பாதம் வரும். சதயம் 4 பாதங்கள் வரும். சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள். பூரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் வரும். டோட்டலா 9 பாதங்கள் வருது. கும்பத்துல அவிட்டத்துடைய 3, 4ஆம் பாதம், சதயத்துடைய 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் வரும் கும்பத்துல. அது லாஸ்ட் மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம். மீனராசியில பூரட்டாதி 4ஆம் பாதம். பூரட்டாதி 4. உத்திரட்டாதி 1, 2, 3, 4. உத்திரட்டாதி 1, 2, 3, 4. உத்திரட்டாதி 1, 2, 3, 4. ரேவதி 1, 2, 3, 4. டோட்டலா 9 பாதங்கள் மீனத்துல வரும். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள். அப்ப 12 ராசிகள்ல இந்த 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்களா எப்படி பிரிந்து அமர்ந்துள்ளதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துல இந்த பாதங்களை வச்சுதான் உடைப்பட்ட நட்சத்திரம், உடைப்படாத நட்சத்திரம்னே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் பாருங்க, கிருத்திகை நட்சத்திரம் 2 ராசிகளையும் பிரிஞ்சிருக்கா? உத்திரம் 2 ராசிகள்ல பிரிஞ்சிருக்கா? கிருத்திகை வந்து மேஷம் ரிஷபத்துல இருக்கும். உத்திரம் வந்து சிம்மம் கன்னியில இருக்கும். உத்திராடம் தனுஷ் மகரத்துல இருக்கும். அப்ப சூரியனுடைய 3 நட்சத்திரங்களும் 2 ராசிகள்ல உடைஞ்சு உட்கார்ந்துருக்கு. அதே மாதிரி செவ்வாயோட நட்சத்திரங்கள் பாருங்க, மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். மிருகசீரிசம் ரிஷபத்திலையும் மிதனத்திலையும் பிரிஞ்சு உட்காந்துருக்கு. சித்திரை வந்து கன்னியிலையும் துலாம்லையும் பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவிட்டம் வந்து மகரத்திலையும் கும்பத்திலையும் பிரிஞ்சு உட்காந்துருக்கு. அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. புனர்பூசம் வந்து மிதுனத்திலையும் கடகத்திலையும் பிரிந்து உடைஞ்சு உட்காந்துருக்கு. விசாகம் துலாம் விருச்சகத்துல உடைஞ்சு உட்காந்துருக்கு. பூரட்டாதி கும்பம் மீனத்துல பிரிஞ்சு உட்காந்துருக்கு. இந்த கிளாரிட்டியை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சாதான் இப்ப அடுத்து சொல்லக்கூடிய கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியும். இப்ப பொதுவா உடைப்பட்ட நட்சத்திரத்துக்கும்
உடைபடாத நட்சத்திரத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன சார் அப்படின்னா, அதோடைய குணநலன் என்ன? இப்ப நீங்க எல்லாரும் இத்தனை பேர் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருமே உடைப்பட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்க மாட்டீங்க. எல்லாருமே உடைபடாத நட்சத்திரத்துல பிறந்திருக்க மாட்டீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அப்ப உடைப்பட்ட நட்சத்திரங்களுடைய பொதுவான குணநலன் என்ன அப்படின்னா, உடைப்பட்ட நட்சத்திரங்கிறது 2 ராசிகளை இணைக்கக்கூடிய நட்சத்திரம். 2 ராசிகள்லையுமே பயணிக்கக்கூடிய நட்சத்திரம். அப்ப இவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து பணியாற்றக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். அப்ப டீம் ஒர்க் பண்றதுக்கு உடைப்பட்ட நட்சத்திரம் சிறந்த நட்சத்திரம். டீம் ஒர்க், ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து செயலாற்றுதல். ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து செயலாற்றும் தன்மையை உடைப்பட்ட நட்சத்திரம் கொடுக்கும். அதே மாதிரி பிரிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த ஒன்றாக இணைக்கிறது. பிரிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த ஒன்றாக இணைக்கக்கூடிய தன்மை உடைப்பட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு. பிரிஞ்சிருக்கிற விஷயத்த ஒன்றாக இணைக்கக்கூடிய தன்மை உடைப்பட்ட நட்சத்திரத்துக்கு இருக்கு. அதோடைய பேசிக்கான விஷயம் என்னன்னா, எல்லாரோட இணைந்து செயலாற்றும் தன்மை இருக்கும். பிரிஞ்சிருக்கிற விஷயத்த ஒன்றாக இணைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 ராசிகள்லையுமே அந்த நட்சத்திரம் இருக்கிறனால மல்டிபிள் ஒர்க் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற தன்மை. ஒரே சமயத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய தன்மை இருக்கும். இதெல்லாம் யாருக்கு வரும்? உடைப்பட்ட நட்சத்திரத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த குணநலன் இருக்கும். இவங்க வெற்றி தோல்விகளை ஈஸியா கையாளுவாங்க. ஒரு தோல்வி அடைஞ்சிட்டா அதில் துவண்டு போகாம அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் உடைப்பட்ட நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பொது குணநலன். இதே உடைபடாத நட்சத்திரம், உடைபடாமல் ஒரே ராசியில இருப்பாங்க. உடைபடாமல் ஒரே ராசியில் இந்த நட்சத்திர பாதங்கள் இருக்கும். சூரியன், செவ்வாய், குருவுடைய நட்சத்திரத்தை தவிர மற்ற எந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் அவர்கள் உடைபடாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அர்த்தம். அஸ்வினி பரணியா இருக்கட்டும், சுவாதியா இருக்கட்டும், சதயமா இருக்கட்டும், மூலம் பூராடமா இருக்கட்டும், இப்படி ஒரே ராசியில் உங்க நாலு பாதங்கள் இருக்கும் உங்க நட்சத்திர பாதம். இவங்க எல்லாம் உடைபடாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவங்க குணம் எப்படி இருக்குன்னா, ஒரே விஷயத்தை தெளிவாக நம்பி அதை பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரே விஷயத்தை நம்பி அதை பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு காரியத்தை எடுத்தா அது நிலையா செயல்பட்டு கொண்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதை முடிக்கிற வரைக்கும் அதனுடைய செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் நிலையான செயல்பாடு இருக்கும். அந்த நிலையான செயல்பாடுனா என்னன்னா, இப்ப நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. காலையில 5 மணிக்கு ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஒரு மாசம் 30 நாள் அதை பண்ணணும்னா 30 நாளும் அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க. அவங்க தான் உடைபடாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஒரு காரியத்தை நிலையாக செய்பவர்கள். தொடர்ச்சியாகவும் நிலையாகவும் கன்சிஸ்டன்சியா செய்யக்கூடிய நபர்கள். அது மாதிரி இவங்க யார் கூடயும் அவ்வளவா அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. யார் கூடயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியா இருக்கும். வளைந்து கொடுக்கும் தன்மைன்னு பேர். வளைந்து கொடுக்கும் தன்மை அவங்கள்ட்ட குறைவாக இருக்கும். உடைபடாத நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. ஒரே நேரத்துல ஒரு வேலையை தான் செய்வாங்க. மல்டிபிள் வேலையை செய்ய முடியாது அவங்களால. ஒரே நேரத்துல ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்வாங்க. ஆனா மல்டிபிள் ஒர்க் செய்ய முடியாது. இது எல்லாமே உடைபடாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பொது பலன். ஓகே. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா,
இது எல்லாமே அந்த நட்சத்திரங்களோட தன்மைகள், அதோடைய விஷயங்கள், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது, அதை பரிகாரங்களுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்திலாம் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இப்ப பொது பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அடுத்த கான்செப்ட் என்னன்னா, இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரங்களும், செவ்வாயுடைய நட்சத்திரங்களும், குருவுடைய நட்சத்திரங்களும், இந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசியை இணைக்கிறதுன்னு பார்க்கணும். முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம் மேஷ ராசியும் ரிஷப ராசியும் இணைக்குது. மேஷம் ரிஷபம் காலபுருஷத்துக்கு எத்தனாவது பாவம்? லக்ன பாவம், இரண்டாம் பாவம். லக்ன பாவம், இரண்டாம் பாவம் தான் மேஷம் ரிஷபம். அப்ப காலபுருஷத்துடைய பாவங்களா அந்த ராசியை கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை லக்ன பாவத்தையும் இரண்டாம் பாவத்தையும் இணைக்கிறது. அப்ப என்ன சொல்லலாம்? கிருத்திகை நட்சத்திரத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சால் வருமானம் ஜாதகருக்கு உயரும். அப்ப கிருத்திகை நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ஒரு பரிகாரம் பண்றீங்கன்னா அதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு ஜாதகருக்கு வருமானம் உயரும். ஜாதகருக்கு வருமானம் உயரும். ஜாதகருடைய குடும்ப ஒற்றுமை உயரும். ஜாதகருடைய குடும்ப ஒற்றுமை உயரும். இதெல்லாம் ஜாதகருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா ஒன்னாம் பாவங்கிறது ஜாதகர், ரெண்டாம் பாவங்கிறது வருமானம், குடும்ப உறுப்பினர்கள். ஸோ அந்த ரெண்டு பாவத்தையும் இணைக்கிற நட்சத்திரம் கிருத்திகை தான். அப்ப ஜாதகருக்கு வருமானம் உயரும், ஜாதகருடைய குடும்ப ஒற்றுமை உயரும், ஜாதகருக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். ரெண்டாம் இடங்கிறது வாக்கு பலிதம், லக்னங்கிறது ஜாதகர். அப்ப இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த நன்மைகள் எல்லாத்தையும் யார் கொடுப்பாங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் கொடுக்கும். ஏன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு லக்ன பாவத்தையும் ரெண்டாம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னால. அப்ப அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பயன்படுத்தி என்ன பரிகாரம் செய்யலாம் சார்? கிருத்திகை நட்சத்திரத்துடைய உணவை அடிக்கடி தானம் செய்ய வேண்டும். கிருத்திகை நட்சத்திர உணவை அடிக்கடி தானம் செய்ய வேண்டும். கிருத்திகை நட்சத்திர உணவு வந்து பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் தானம் ரெகுலரா செய்யணும். அது கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கே செய்யணும். ஓகே. அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து கிரிவலத்தை குறிக்கும். திருவண்ணாமலை கிரிவலத்தை குறிக்கும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் ஒருத்தவங்க கிடைக்கணும்னா அதை யூஸ் பண்ணி எப்படி பரிகாரம் பண்றதுன்னா, பெருச்சம்பளம் தானம் செய்வதும், திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் அந்த பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும். இது வந்து காமனா நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை இயக்கிறது மூலியமா கிடைக்கும். இதுல வந்து ஒரு கான்செப்ட் வரும். ஒருவேளை கிருத்திகை நட்சத்திரம் எங்களுக்கு ஆகாத நட்சத்திரமா வந்தா கிரிவலம் போகும்போது சைடு எஃபெக்ட் வரும்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அப்ப என்ன பண்ணிக்கோங்க, கிருத்திகை நட்சத்திரம் நல்லா இருந்தா நீங்க கிரிவலம் போயிட்டு தானமும் பண்ணிக்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் சரியில்லாதவர்கள் கிரிவலம் போகாம தானத்தை மட்டும் செய்யுங்க. கிருத்திகை நட்சத்திரம் சரியில்லை, அது விபத்து வருது, பகை நட்சத்திரமா வருது, வதை நட்சத்திரமா வருது, இப்படி பாதிப்பான நட்சத்திரமா இருந்தா தானத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க, அந்த கிரிவலம் போக வேண்டாம்.
அப்ப இது முதல்ல சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை லக்ன பாவத்தையும் 2ஆம் பாவத்தையும் இணைக்கிறதுக்கான பரிகாரத்தை நம்ம பார்த்துட்டோம். அதை பயன்படுத்தி எப்படி பரிகாரம் பண்ணணும், அதன் மூலமா அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பாயிண்ட் வந்து ரிஷப ராசியும் மிதுன ராசியும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிசம். ரிஷப ராசியும் மிதுன ராசியும் அப்ப காலபுருஷத்துடைய 2ஆம் பாவத்தையும் 3ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிசம். 2ஆம் பாவத்தையும் 3ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். இப்ப 2ஆம் பாவம் 3ஆம் பாவத்தை இணைக்கக்கூடிய நட்சத்திரம்னா மீடியா கம்யூனிகேஷன் துறைகள் மூலமாக வருமானம் வருதல். மீடியா கம்யூனிகேஷன் துறை, மீடியா கம்யூனிகேஷன், பிரிண்டிங், புத்தக எழுதுதல், ஐடி கம்பெனி, அதாவது 3ஆம் பாவ காரகத்துவத்திலிருந்து வருமானம் வரக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் எதுனா மிருகசீரிஷ நட்சத்திரம். ஒரு குறுகிய தூர பயணம், அதுக்கப்புறம் நம்ம கூட பிறந்த இளைய சகோதரன் சகோதரிகள், நம்ம கூட பிறந்த இளைய சகோதரன் சகோதரிகள் அவங்களுடைய பாண்டிங், அப்ப அது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்ப இந்த 2ஆம் பாவம் 3ஆம் பாவத்தை இணைக்கக்கூடிய நட்சத்திரமா மிருகசீரிஷம் வரனால அப்ப அது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்னு பார்த்தோம். அப்ப அது எல்லாமே நல்ல விதமா நமக்கு செயல்படுறதுக்கு மிருகசீரிஷம் பயன்படுத்தி எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, மிருகசீரிஷம்னா தேங்காய், தேங்காய் சாதம் தானம் செய்ய வேண்டும். தேங்காய் சாதம் தானம் செய்யணும். தேங்காய் சாதம் வந்து தானம் செய்யணும். எல்லா நட்சத்திரங்களுக்கும் அந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு இப்படி பேட்டர்ன்ல தான் வேலை பரிகாரங்கள் ஆக்டிவேஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு எங்க போகணும்னா ஒசூர்ல இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். ஒசூர்ல இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரர் கோயில். சந்திரனை சூடிய சிவன் தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். சந்திரனை சூடிய சிவன் தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்ப 2ஆம் பாவத்தையும் 3ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமா மிருகசீரிஷம் வருது. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு தேங்காய் சாதம் தானம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒசூர்ல இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். ஒசூர் சந்திர சூடேஸ்வரர் கோயில். இப்ப சேம் கிருத்திகைக்கு சொன்ன மாதிரிதான் மிருகசீரிஷம் யாருக்கெல்லாம் ஒத்து வரலையோ அந்த நட்சத்திரம் ஒத்து வராதவர்கள் சந்திர சூடேஸ்வரர் கோயிலுக்கு போக வேண்டாம். அதுக்கு பதிலாக தேங்காய் சாதம் மட்டும் தானம் பண்ணா போதும். அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு தானம் பண்றதும், அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு ஒசூர் சந்திர சூடேஸ்வரர் கோயில் போறதும் சிறப்பு. இதனால என்ன நடக்கும்னா 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் இணைந்து கொடுக்கக்கூடிய பலன்கள்ல இது சிறப்பா கொடுத்துரும். அதுல ஏதாவது தடையா இருக்கிறவங்க, பிரச்சனையா இருக்கிறவங்க இதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம். இப்ப யாராவது மீடியா துறையில இருக்கீங்க, சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கீங்க,
எழுத்து துறையில இருக்கீங்க, பிரிண்டிங் பிரஸ் துறையில இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல வருமானம் வரணும். கூட பிறந்த தம்பி, தங்கச்சி சப்போர்ட்டிவா இருக்கணும். ஷார்ட் டிராவல் எல்லாம் சக்சஸ் ஆகணும். அதெல்லாம் வருமானமா மாறணும். அப்படிங்கிற மாரி இந்த 2 பாவத்தையும் இணைத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒழுங்கா கிடைக்கணும்னா, இந்த பரிகாரத்த செஞ்சுக்கணும். அடுத்தது வந்து புனர்பூச நட்சத்திரம். நெக்ஸ்ட் வந்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரங்கிறது மிதுன ராசியும், கடக ராசியும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். மிதுனம், கடகம் 2யும் இணைக்கிற நட்சத்திரம். காலபுருஷத்துடைய 3ஆம் பாவத்தையும், 4ஆம் பாவத்தையும், காலபுருஷத்துடைய 3ஆம் பாவத்தையும், 4ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். இப்ப இந்த 2 பாவம் இணையறனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, சொத்து வாங்குதல், சொத்தை விற்றல். சொத்து வாங்குறது, விக்கிறது. நிலத்தை வாங்குறது, விக்கிறது. ரியல் எஸ்டேட் மூலமாக பண்ணக்கூடிய முயற்சிகள். அதாவது சொத்து வாங்குதல், சொத்து விற்றல், வாகன யோகம். ஒரு கார் வாங்குறோம் அல்லது ஒரு கார் விக்கிறோம். உயர்கல்வி 8ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறது. காலேஜ் ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கிறது. உயர்கல்வி படிச்சு பட்டம் பெறுதல். நல்ல ஒரு லக்ஸூரியான ஆடம்பரமான வாழ்க்கை அமைதல். இது அத்தனையும் இந்த 3, 4ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னா 3, 4ஆம் பாவத்தை இணைக்கக்கூடிய 3, 4ஆம் பாவத்தை இணைக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூசத்தை இயக்கணும். அப்ப இந்த நட்சத்திரத்தை எப்படி இயக்குறது? புனர்பூச நட்சத்திரத்துக்கான உணவு வந்து கரும்பு சாறு, கரும்பு ஜூஸ்ன்னு சொல்லலாம். அப்ப கரும்பு ஜூஸ் வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும். கரும்பு ஜூஸ் வாங்கி தானமா கொடுக்கணும். கரும்பு ஜூஸ் வாங்கி தானம் கொடுக்கணும். இவங்க போக வேண்டிய கோயில் வந்து பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி நெல்லையப்பர் சன்னதி. திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி கோயில். அங்க போகணும்.
ஓகே. அப்ப எல்லா நட்சத்திரங்களுக்கும் சொல்ற மாதிரி தான். அந்த நட்சத்திரம் ஒத்து வரவங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி டெம்பிள் போங்க. ஒத்து வராதவர்கள் கரும்பு ஜூஸ் வந்து தானம் பண்ணுங்க. இதை ஆக்டிவேட் பண்ணா என்ன ஆகும்னா 3ஆம் பாவம் 4ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு சிறப்பா நடக்கும். சரிங்களா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம். மறுபடியும் அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம். சூரியன், செவ்வாய், குருவோட நட்சத்திரங்கள் பார்த்துட்டோம். இப்போ எகைன் மறுபடியும் சூரியனோட நட்சத்திரத்துல ஸ்டார்ட் ஆகுது. உத்திரம் நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் வந்து காலபுருஷத்துடைய சிம்ம ராசியும் கன்னி ராசியும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். சிம்ம ராசியும் கன்னி ராசியும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். காலபுருஷத்துடைய 5ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். 5ஆம் பாவம் 6ஆம் பாவத்தை இணைக்கக்கூடிய நட்சத்திரம். இப்ப இந்த நட்சத்திரத்தை இயக்குறதுனால என்ன பலன் கிடைக்கும்? குழந்தை பாக்கிய பிரச்சனை. குழந்தை பாக்கிய பிரச்சனை. வயிறு சம்பந்தமான நோயால பாதிக்கப்படுதல். வயிறு சம்பந்தமான நோயால பாதிக்கப்படுதல். வயிறு சம்பந்தமான நோயால பாதிக்கப்படுதல். குலதெய்வ குற்றம். குலதெய்வ குற்றம்னா குலதெய்வம் சார்ந்த அனுகிரகம் கிடைக்காம இருப்பாங்க. குலதெய்வ குற்றம்னு பேரு. பூர்வ புண்ணிய தோஷம். பூர்வ புண்ணியத்திலிருந்து வரக்கூடிய தோஷங்கள், பிரச்சனைகள். பூர்வ புண்ணிய தோஷம். பூர்வீக முன்னோர்களால நமக்கு வரக்கூடிய தோஷங்கள். அதுக்கப்புறம் பூர்வீக சொத்து பிரச்சனை. பூர்வீக சொத்து பிரச்சனை. இதெல்லாம் 5ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய விஷயங்களை தரக்கூடியது. அது இணைக்கக்கூடிய நட்சத்திரத்தை உத்தர நட்சத்திரம் தான் இணைக்குது. அப்ப அதை இயக்குறது மூலியமா பூர்வீக சாபம் இருந்தாலும் பூர்வீக தோஷம் இருந்தால் நீங்கும். குலதெய்வ குற்றம் இருந்தால் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனை உள்ள நோயாளிகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுக்கலாம். அப்ப அதுக்காக நம்ம என்ன நட்சத்திரத்தை கெட்டியா இயக்கணும்? உத்திர நட்சத்திரம். அப்போ உத்திர நட்சத்திரம் மாதுளம்பழம். ஸோ மாதுளம்பழம் தானம் செய்ய வேண்டும். மாதுளம்பழம் தானம் செய்யலாம். மாதுளம்பழம் ஜூஸ் தானம் பண்ணலாம். அந்த உத்திரம் ஒத்து வரவங்க எந்த கோயில் போலனா சுசீந்திரம் தானுமாலேஸ்வரர் கோயில். நாகர்கோயில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் தானுமாலேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். சுசீந்திரம் தானுமாலேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். ஓகே, ரைட். அடுத்தது வந்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் வந்து காலபுருஷத்துடைய 6ஆவது வீட்டையும் 7ஆவது வீட்டையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். காலபுருஷத்துடைய 6ஆவது வீட்டையும் 7ஆவது வீட்டையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். இப்ப இந்த சித்திரை நட்சத்திரம் 6ஆவது வீட்டையும் 7ஆவது வீட்டையும் இணைக்குது. அப்ப அதுக்கு என்ன சார் பரிகாரம் செய்யலாம்? அப்ப அந்த சித்திரை நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணா என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை.
பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றீங்க, அந்த தொழில்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை. பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றோம், அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், அடிவயிறு, சிறுநீரகம், முதுகுத்தண்டு, இதை இதை சார்ந்த நோய் உள்ளவர்கள், நோய் ஏற்படக்கூடியவர்கள். ஏன் இங்க நோயின்னு கொண்டு வரோம் தெரியுங்களா? காலபுருஷத்து 6ஆம் இடம் தான் நோயே சொல்லக்கூடியது. அப்ப 6ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட நோய் சார்ந்த விஷயத்த சொல்லணும். அப்ப சிறுநீரகம், முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள், திருமணத்துல விவாகரத்து சம்பந்தமான ப்ராப்ளத்துல உள்ளவர்கள், டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறவங்க, சரிங்களா? அப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் அதை சால்வ் பண்றதுக்காக அந்த 2 பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தை இயக்கணும். அப்ப அதுக்கு என்ன பரிகாரம்னா, சித்திரைனா சர்க்கரை பொங்கல், சர்க்கரை பொங்கல் தானம் ரெகுலரா பண்ணிட்டே வரணும். மாசம் மாசம் சித்திரை நட்சத்திரத்துல சர்க்கரை பொங்கல் தானம் ரெகுலராக செய்ய வேண்டும். மாசம் மாசம் சித்திரை நட்சத்திரத்துல சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணுங்க. அதுக்கான வழிபாடு ஸ்தலம், சிறப்பான ஸ்தலம்னா மதுரை வாடிப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய குருவித்துறை, வாடிப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய குருவித்துறை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சித்திர வல்லப பெருமாள், சித்திரை ரத வல்லப பெருமாள், அவரை வழிபாடு பண்ணணும். சித்திரை நட்சத்திரத்துல சித்திரை ரத வல்லப பெருமாள் கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில், அங்க போயிட்டு வர்றது சிறப்பு. சித்திரை ரத வல்லப பெருமாள் கோயில். ஓகே. அப்ப ஆஸ் யூஷுவல் அந்த நட்சத்திரம் சரியில்லாதவர்கள் கோயிலுக்கு போகாதீங்க. அதுக்கு பதிலா சக்கரை பொங்கல் தானம் பண்ணுங்க. அந்த நட்சத்திரம் நல்லா இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கும் போகலாம், சக்கரை பொங்கலும் தானம் பண்ணலாம். ஒவ்வொரு மாதமும் இதை செய்யணும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து துலாம் ராசியும் விருச்சக ராசியும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம், காலபுருஷத்துடைய துலாம் ராசியும் துலாம் ராசியும் விருச்சக ராசியும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் விஷாகம். துலாம் ராசியும் விருச்சக ராசியும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் விஷாகம். காலபுருஷத்துடைய 7ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம், காலபுருஷத்துடைய 7ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். அப்ப அந்த விஷாக நட்சத்திரத்தை இயக்குவதன் மூலமா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? இந்த 7 8 சம்பந்தமான விஷயங்களை பார்க்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா
2வது குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க. 2வது குழந்தைக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி அதுல போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை சரியில்லாம இருக்கிறவங்க. இல்லற வாழ்க்கை சரியில்லாமல் உள்ளவர்கள். கணவன் மனைவியிடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறவங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவங்க. கூட்டு தொழில்ல ஏமாற்றம் அடைந்தவர்கள். கூட்டு தொழில் பண்ணி பார்ட்னர்ஸ்ட்ட ஏமாந்துட்டோம். அது இப்ப ஒழுங்கா போகல, லாஸ்ல இருக்கு. அந்த மாரி பிரச்சனை உள்ளவர்கள். கூட்டு தொழில்ல ஏமாந்தவங்க. சமுதாய தொடர்பு. சமுதாய தொடர்பு நெறைய இருக்கும். நெறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். செல்வாக்கு இருக்கும். ஆனா அவர்கள் வந்து கெட்ட பேர் வாங்கி அந்த கான்டாக்ட் எல்லாம் பிரச்சனையா இருக்கிறவங்க. இந்த மாரி நெறைய ப்ராப்ளமேட்டிக்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரணும்னா இந்த விசாக நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது தீர்வு கிடைக்கும். இதுக்கு பரிகாரம் வந்து மாதம் மாதம் விசாக நட்சத்திரத்துல கல்கண்டு தானம் செய்ய வேண்டும். மாதம் மாதம் விசாக நட்சத்திரத்துல கல்கண்டு தானம் பண்ணணும். கல்கண்டு தானம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அதுக்கான வழிபாட்டு ஸ்தலம் பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கத்துல இருக்கிற பன்மொழி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய திருமலை குமாரசாமி கோயில். திருமலை குமாரசாமி கோயில். அதாவது ஆக்சுவலா அது ஒரு முருகன் முருகன் கோயில். திருமலை குமாரசுவாமி கோயில். ஸோ இப்படி நாம இந்த விஷயத்தை அணுகணும். கோயில் போறவங்க யாரு, போகக்கூடாதவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். நட்சத்திர யோகமா இருந்தா திருமலை குமாரசாமி கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா கல்கண்டு தானம் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து உத்திராட நட்சத்திரம். நெக்ஸ்ட் வந்து உத்திராடம். நம்ம உத்திரம் பார்த்துட்டோம், சித்திரை பார்த்துட்டோம், விசாகம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த மறுபடியும் 3வது சைக்கிள் உத்திராட நட்சத்திரம். கால புருஷத்துடைய 9வது ராசியும் 10வது ராசியும் தனுஷ் ராசியும் மகர ராசியும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். கால புருஷத்துடைய 9வது ராசியும் 10வது ராசியும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். ஏன்னா உத்திராட நட்சத்திரம் தான் தனுஷ் ராசியும் மகர ராசியும் இணைக்குது. அப்ப கால புருஷர் 9 10 இணைக்கிறனால அந்த நட்சத்திரத்தை இயக்குவதன் மூலமாக அந்த நட்சத்திரத்தை வந்து இயக்குவதன் மூலமாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா 9 10 தொடர்புங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் தொடர்பு ஏற்பட்டால் தர்ம கர்மாதிபதி யோகம். 9னா தர்மங்கள் செய்யக்கூடியது, 10ஆம் இடம்னா கர்மங்கள் செய்யக்கூடியது. அப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிறதே உத்திராட நட்சத்திரம் தான். தொழில் ரீதியான அதிர்ஷ்டம் பெருகணும். தொழில் ரீதியா அதிர்ஷ்டம் பெருகணும். தொழில் வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸா விருத்தி அடையணும். மல்டிபிள் பிரான்ச்சஸா விருத்தி அடையணும். உங்க அறக்கட்டளை வச்சு நடத்துறோம்னா அந்த அறக்கட்டளை நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகணும். நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகணும். தொழில் சம்பந்தமா அதிர்ஷ்டம் பெருகணும். தொழில் சம்பந்தமா வந்து அதிர்ஷ்டம் பெருகணும். இது எல்லாமே கிடைச்சாலே தர்ம கர்மாதிபதி யோகம் சூப்பரா செயல்படும். அப்படி பார்க்கும்போது அதுக்கு என்ன செய்யணும்னா உத்திராடம்னா கொழுக்கட்டைன்னு அர்த்தம். உத்திராட நட்சத்திரம்னா கொழுக்கட்டை அப்படின்னு அர்த்தம். அப்ப கொழுக்கட்டை தானம் செய்ய வேண்டும். மாசம் மாசம் உத்திராட நட்சத்திரத்துல கொழுக்கட்டை தானம் செய்யுங்க. இதற்கான சிறப்பான ஸ்தலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இதுக்கு சிறப்பான ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கு விநாயகர். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கு விநாயகர் கோயில் தான் உத்திராடத்துக்கு சிறப்பு. ஏன்னா உத்திராடம்னாலே விநாயகர்னு அர்த்தம். அப்ப அங்க போகலாம். ஆஸ் யூஸ்வல் உத்திராடம் நல்லா இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க. உத்திராடம் சரியில்லாதவர்கள் கொழுக்கட்டை மட்டும் தானம் செய்யுங்க மாசம் மாசம் உத்திராடத்துல. ஓகே, அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷத்துடைய 10ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். காலபுருஷனுடைய 10ஆம் பாவம் மகரம், 11ஆம் பாவம் கும்பம். அப்ப 10ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அவிட்டம். அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்றது மூலமா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, நாம செய்யற தொழில்ல நாம செய்யற தொழிலில் லாபம் கிடைக்கும். நம்ம செய்யற தொழில லாபம் கிடைக்கும். நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்துல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த 10 11ஆம் பாவம் தான். அப்ப செய்யற தொழில லாபம், செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி. ஓகே, அப்ப இது எல்லாமே இந்த விஷயங்கள்லாம் நல்ல விதமா நமக்கு கிடைக்கிறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கு என்ன செஞ்சுக்கணும்னா, அவிட்டம்னா தக்காளின்னு அர்த்தம். அவிட்டம்னா தக்காளி. அப்ப தக்காளி சாதம் தானம் செய்ய வேண்டும். தக்காளி சாதம் வந்து தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தக்காளி சாதம் தானம் செய்ய வேண்டும். தக்காளி சாதம் வந்து தானம் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து இந்த அவிட்டத்துக்கான கோயில். பொதுவா அவிட்டம்னாலே சைன கோலத்தில் உள்ள பெருமாள்னு அர்த்தம். அவிட்ட நட்சத்திரங்கிறது சைன கோலத்தில் உள்ள பெருமாள்னு சொல்லலாம். அப்ப இது வந்து ஸ்பெசிபிக்கான ஒரு கோயில்னு கிடையாது. எங்கெல்லாம் பள்ளி கொண்ட பெருமாள் இருக்காரோ, சைன கோல பெருமாள் இருக்காரோ, அங்கெல்லாம் நீங்க போய் வழிபாடு பண்ணலாம். இப்ப திருச்சி சரௌண்டிங்ல இருக்கீங்களா, ஸ்ரீரங்கம் போய் வழிபாடு பண்ணுங்க. இப்ப சென்னை சரௌண்டிங்ல இருக்கீங்களா, திருவள்ளூர்ல வீரராகவ பெருமாள் இருக்கார், அவரை போய் வழிபாடு பண்ணுங்க. அல்லது அடையாறுல அயன பத்மநாப சுவாமி கோயில் இருக்கார், சைன கோலத்துல இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் எங்க பள்ளி கொண்ட பெருமாள் இருக்காரோ அவர் வழிபாடு பண்ணும்போது அவிட்ட நட்சத்திரம் வேலை செய்யும். அந்த மாதிரி நீங்க போய் வழிபாடு பண்ணிக்கலாம். உங்க ஊர்ல எங்க இருக்கோ அங்க போய் வழிபாடு பண்ணிக்கோங்க. மேக்சிமம் உங்க உங்க ஊருக்கு பக்கத்துலயோ ஏதாவது ஒரு சுவாமி அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து
கும்பராசியும் மீனராசியும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். கும்பராசி மீனராசியை இணைக்கக்கூடிய நட்சத்திரம். கும்பத்தையும் மீனத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். இப்ப காலபுருஷனுடைய 11ஆம் பாவம் 12ஆம் பாவம் அப்படின்னு இதை எடுக்கலாம். காலபுருஷனுடைய 11ஆம் பாவம் 12ஆம் பாவம். இந்த 11 12ஆம் பாவம்ங்கிறது என்ன அமைப்புனா, யாருக்கெல்லாம் கையில பணம் தங்க மாட்டேங்குதோ, யாரெல்லாம் பணத்தை சேமிக்க முடியலையோ, பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க, கையில பணம் தங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, விசா ப்ராசஸ், பாஸ்போர்ட் இந்த மாதிரி வெளிநாடு தொடர்புடைய செயல்களில் இருக்கிறவங்க, முயற்சி பண்றவங்க, வெளிநாட்டின் மூலமாக வருமானம் வரக்கூடியவர்கள், லாபம் வரக்கூடியவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க. அப்ப இந்த 11ஆம் பாவம் 12ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களில் நன்மை நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை இயக்கணும். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான தானம் என்னன்னா, ஊறுகாய் தானம் செய்ய வேண்டும். எந்த ஊறுகாய் வேணாலும் தானம் செய்யலாம். அப்ப ஊறுகாய் தானம் செய்யறது புரட்டாதிக்கு ஒரு சிறந்த பரிகாரம். அதுக்கான கோயில் வந்து சேலம்ல, சேலம் டவுனுக்குள்ள சுகவனேஸ்வரர் கோயில் இருக்கு. சேலம் டவுனுக்குள்ள சுகவனேஸ்வரர் கோயில். அது ஒரு சிவன் கோயில் தான். அந்த சிவனுக்கு பேர் வந்து சுகவனேஸ்வரர். அந்த கோயிலுக்கு போகணும். புரட்டாதி நட்சத்திரத்துல போயிட்டு வரணும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உடைப்பட்ட நட்சத்திரங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உடைப்பட்ட நட்சத்திரங்கள் எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு கொடுக்கும், அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், அந்த நட்சத்திரத்துக்கான ஸ்தலங்கள் என்ன, அந்த நட்சத்திரங்களுக்கு என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம சொல்லியாச்சு. இது எல்லாமே காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையா வச்சு அந்தந்த ரெண்டு ரெண்டு பாவங்களை இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை நம்ம வச்சு சொல்லிட்டோம். இதே விஷயத்தை நீங்க நீங்க பிறந்த லக்னத்தை அடிப்படையா வச்சு பார்க்க முடியும். இந்த கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டு ரெண்டு பாவங்களை இணைக்குதுன்னா அந்த ரெண்டு பாவங்கள் சார்ந்த பிரச்சனைகளை அந்த ஒரு நட்சத்திரம் சால்வ் பண்ணி கொடுக்கும். அதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்ளை பண்ணலாம். சூப்பரா. சாரி, ஜென்ம லக்னத்துக்கு அப்ளை பண்ணலாம். அது எப்படி சார் அப்ளை பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க துலா லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னா, துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பூரட்டாதி என்ன என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்? துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பூரட்டாதிங்கிறது கும்பத்தையும் மீனத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். அப்ப துலா லக்னத்துக்கு இது யாரு? 5ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமா பூரட்டாதி வரும். அப்ப 5ஆம் பாவம் 6ஆம் பாவத்துக்கு என்ன சொன்னேன்? அந்த பரிகாரத்துல அவங்க செய்யலாம். பரிகாரம் சேம் தான். இதே விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உத்திர நட்சத்திரம் என்ன பண்ணும்? விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் என்ன செய்யும்? சிம்மத்தையும் கன்னியையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லியாச்சு. சிம்மத்தையும் கன்னியையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். அப்ப உத்திர நட்சத்திரத்தை யாரெல்லாம் விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு 10ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமா இந்த உத்திரம் வருது. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா நான் சொன்னோமா? அவிட்ட நட்சத்திரம் என்ன சொன்னேன்? தொழில லாபம் கிடைக்கிறது, எடுத்த காரியத்துல வெற்றி அடைகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் விருச்சக லக்னக்காரங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா உத்திர நட்சத்திரம் கொடுக்கும். காமனா அவிட்டத்துக்கு நம்ம பரிகாரம் பண்றோம், தானம் பண்றோம், அந்த காலபுருஷத்தை இப்படி இயக்கிக்கிறோம். பட் உங்களுடைய லக்னத்திற்கு இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் எந்தெந்த பாவங்களை இணைக்குதுன்னு பாருங்க. இதே பரிகாரத்தை திரும்ப செய்யுங்க. உங்க உங்க லக்னத்துக்கு ஏத்த மாதிரி இது இன்னும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும். இப்ப வந்து ஒருத்தங்க கடக லக்னத்துல பிறகுறாங்க. கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு
விசாக நட்சத்திரம் என்ன செய்யும்? கடகலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு விசாக நட்சத்திரம் என்ன பண்ணும்? கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு துலாம் ராசியும் விருச்சக ராசியும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் தான் விசாகம். கடகலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு துலாம் விருச்சகம் என்ன பாவமா வரும்? 4ஆம் பாவம் 5ஆம் பாவமா வரும். அப்ப 4ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம் கடகலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு. இப்ப 4ஆம் பாவம் சார்ந்த விஷயம், 5ஆம் பாவம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் நீங்க விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணணும்னா கடகலக்கணக்காரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் எந்தெந்த பாவங்களை ஒரு நட்சத்திரம் இணைக்குது, அப்போ உங்களுக்கு எந்த பாவம் சார்ந்த நன்மைகள் வரணும் கிடைக்கணும், எந்த பாவங்கள் சார்ந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தை நீங்க செஞ்சுக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா அது சிறப்பா இருக்கும். இது ஒரு கான்செப்ட். இப்படி நம்ம இந்த கான்செப்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஜாதகத்துல லக்ன புள்ளி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். லக்ன புள்ளி லக்ன புள்ளி தான் நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை பத்தி சொல்லும். நம்ம வாழ்க்கை பயணம் எப்படி போக போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லும். அந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் தான் லக்ன புள்ளி. அப்ப யாருடைய ஜாதகத்துல லக்ன புள்ளி இந்த உடைப்பட்ட நட்சத்திரத்துல இருக்கோ, சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயோ குருவுடைய நட்சத்திரத்திலேயோ இருக்குன்னா அவங்களும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். சார் லக்ன புள்ளி கிருத்திகையில இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம்? கிருத்திகைக்கு ஏற்கனவே சொன்னோம்னா திருவண்ணாமலை கிரிவலம் போகணும், பேரிச்சம்பழம் தானம் பண்ணணும். லக்ன புள்ளி உத்ராடம்ல இருக்கு, உத்ராடமுக்கு என்ன சொன்னேன்? கொழுக்கட்டை தானம் பண்ணுங்க, ஈரோட்டில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற முக்கு விநாயகரை வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ சேம் பரிகாரம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது சேம், ஆனால் அது எந்தெந்த கான்செப்ட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ லக்ன புள்ளிகளை விழுந்தாலும் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு கிரகம், ஒரு கிரகமோ 2 கிரகமோ 4 கிரகமோ இந்த உடைப்பட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த பரிகாரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் எனக்கு சனி வந்து புனர்புசத்துல இருக்கு, புனர்புசத்துக்கு என்ன சொன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. குரு வந்து சித்திரை நட்சத்திரத்துல இருக்கு, அப்ப அதுக்கு என்ன பரிகாரம் சொன்னோமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுல குறிப்பா ஒரு கிரகம் உடைப்பட்ட நட்சத்திரத்துல நின்று அந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். இப்படி நாம இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நாம இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும். உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இப்படிதான் பலன்கள் கொடுக்கும், இப்படிதான் அந்த பாவங்களை இணைக்கிற விஷயத்த எடுக்கணும். ஓகே, அடுத்த கான்செப்டுக்கு வாங்க. உடைபடாத நட்சத்திரங்கள். மற்ற எல்லா கிரகங்களுடைய நட்சத்திரங்களும் சூரிய நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், அதுக்கப்புறமேல் வந்து குருவுடைய நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களை தவிர, இந்த 9 நட்சத்திரங்களை தவிர மீதி எல்லா நட்சத்திரங்களும் உடைபடாத நட்சத்திரங்கள் தான். இதுக்கு எப்படி சார் பரிகாரம் எடுக்கிறது, இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறது? அப்ப இதுக்கு எப்படி பரிகாரம் பண்றது? உடைபடாத நட்சத்திரம். இந்த உடைபடாத நட்சத்திரத்துல கூட எந்த நட்சத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தெரியுங்களா? இப்ப மேஷ ராசியில பாருங்க, மேஷத்துல அஸ்வினி உடைபடாத நட்சத்திரம், பரணி உடைபடாத நட்சத்திரம், அதுக்கப்புறமேல் வந்து கிருத்திகை வந்து உடைபட நட்சத்திரம். இதுல உடைபட நட்சத்திரத்தை பார்த்துட்டோம். அப்ப மேஷத்துல அஸ்வினியும் பரணியும் உடைபடாத நட்சத்திரமா இருக்காங்க.
அப்ப இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு ராசியிலயும் உடைபடாத நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த உடைபடாத நட்சத்திரத்துல அந்த ராசியில் இருக்கக்கூடிய உடைபடாத நட்சத்திரமாவும் இருக்கணும், நடு நட்சத்திரமாவும் இருக்கணும். அதுதான் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லா நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். அது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த நட்சத்திரம் அது அப்படிங்கிறது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணும்னா, அந்த பாவத்தில் உள்ள பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுக்கும். அதுதான் ஒரு ராசியில் உள்ள உடைபடாத நட்சத்திரமும் அந்த உடைபடாத நட்சத்திரத்திலே நடு நட்சத்திரமாவும் வரணும். இப்போ மேஷத்துல பாருங்க, அஸ்வினியும் பரணியும் உடைபடாத நட்சத்திரம் தான். ஆனா அந்த அஸ்வினி பரணியில யார் நடு நட்சத்திரம்? பரணி தான் நடு நட்சத்திரம். ஏன்னா அஸ்வினி ஃபர்ஸ்ட் வருது, பரணி நடுவுல வருது, கிருத்திகை எண்டுல வருது. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கு. அதை பார்ப்போமா நம்ம? ஓகே. முதல்ல மேஷம். மேஷம் தான் காலப்புருஷனின் முதல் பாவம். அப்ப ஒன்னாம் பாவம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தை பிடிக்கணும்? பரணி நட்சத்திரம். இது காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்றது. ஒன்னாம் பாவம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பரணி நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கான பரிகாரத்தை செய்யணும். ஏன்னா அந்த மூன்று நட்சத்திரத்துல பரணி தான் நடு நட்சத்திரம். உடைபடாத நட்சத்திரமாவும் வருது, நடு நட்சத்திரமாவும் வருது. நடு நட்சத்திரம் அப்படிங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நடுநிலையோட அந்த பரிகாரம் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். அப்ப பரணி. பரணிக்கு என்ன பண்ணணும்னா, பரணினா நெல்லிக்காய். நெல்லிக்காய் சாதம் அல்லது நெல்லிக்காய் தானம் செய்ய வேண்டும். நெல்லிக்காய் சாதம் அல்லது நெல்லிக்காய் வந்து தானம் செய்ய வேண்டும். இதுக்கு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பவர்ஃபுல் கோயில் வந்து காமாக்கியா டெம்பிள். பரணியோட இயக்கம் 100% இருக்கக்கூடிய கோயில் வந்து காமாக்கியா டெம்பிள். இங்க லோக்கல்ல பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய துர்க்கை டெம்பிள். திருவண்ணாமலை சன்னதிக்குள்ள இருக்கக்கூடிய துர்க்கை டெம்பிள். அப்ப என்ன பண்ணணும்? லக்ன பவம் சார்ந்து யாருக்கு எந்த லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும், எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும், லக்ன பவம் சார்ந்து பிரச்சனை இருக்கிறவங்க பரணி நட்சத்திரத்தை இயக்குங்க. பரணி அப்படின்னா நெல்லிக்காய் தானம் செய்யணும். கோயில் வந்து காமாக்கியா டெம்பிள் அல்லது திருவண்ணாமலை சன்னதிகள் இருக்கக்கூடிய துர்க்கை டெம்பிள். அடுத்து ரிஷபத்துக்கு வாங்க. ரிஷப ராசிங்கிறது காலபுருஷத்துடைய இரண்டாம் பாவம். அப்ப இரண்டாம் பாவம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள், இரண்டாம் பாவம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள், அதுல யார் வந்து நடு நட்சத்திரமா வருவாங்க? உடைபடாத நட்சத்திரமாவும் இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு, ரோகிணி இருக்கு, மிருக சீரிசம் இருக்கு. கிருத்திகையும் உடைபட நட்சத்திரம், மிருக சீரிசமும் உடைபட நட்சத்திரம். நடுவுல இருக்கிற ரோகிணி மட்டும் தான் உடைபடாத நட்சத்திரம். ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? ரோகிணினா பால்கோவா. மாதம் மாதம் ரோகிணி நட்சத்திரத்துல பால்கோவா தானம் செய்ய வேண்டும். மாதம் மாதம் ரோகிணியில பால்கோவா தானம் செய்யணும். கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவ தூத பெருமாள் கோயிலுக்கு போகணும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவ தூத பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஓகே. அடுத்தது மிதினத்துக்கு வாங்க. மிதினத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கு, திருவாதிரை இருக்கு, அதுக்கப்புறமேல் வந்து புனர்பூசம் இருக்கு. அப்ப மிருகசீரிஷமும் புனர்பூசமும் உடைபட நட்சத்திரம். நடுவுல இருக்கக்கூடிய திருவாதிரை தான் உடைபடாத நடு நட்சத்திரம். அப்ப திருவாதிரைக்கு என்ன பரிகாரம்னா, மாதம் மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வாழைப்பழம் தானம் செய்ய வேண்டும். மாதம் மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல வாழைப்பழம் தானம் செய்ய வேண்டும். இதுக்கான பரிகார ஸ்தலம் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில். சிதம்பரம் நடராஜர் கோயில்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு வாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம், பூசம் உடைப்படாத நட்சத்திரம், ஆயிலியம் உடைப்படாத நட்சத்திரம். அப்ப பூசமும் ஆயிலியமும் உடைப்படாத நட்சத்திரமா வருது. அதுல நடுநட்சத்திரம் எதுனா பூசம் தான். அப்ப கடகராசி சம்பந்தமா 4ஆம் பாவம் சம்பந்தமா எந்த ஒரு ப்ராப்ளத்துல உள்ளவர்களும் அந்த பிரச்சனையை தீர்வதற்கு பூசத்தை ஆக்டிவேட் பண்ணணும். பூசத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். பூசத்துக்கு என்ன சார் பண்ணலாம்? என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம்? பூசம்னா சாம்பார் சாதம். மாதம் மாதம் பூச நட்சத்திரம் வரப்ப, மாதம் மாதம் பூச நட்சத்திரம் வரப்ப சாம்பார் சாதம் தானம் செய்ய வேண்டும். சாம்பார் சாதம் வந்து தானம் செய்ய வேண்டும். பூசத்துக்கான கோயில் அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடலூர்ல இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வள்ளலாருடைய கோயிலுக்கு போகணும். வடலூர் இருக்கக்கூடிய வள்ளலார் கோயிலுக்கு போக வேண்டும். ஓகே. அடுத்தது சிம்மம். சிம்மத்துல மக நட்சத்திரம் இருக்கு, பூர நட்சத்திரம் இருக்கு, உத்திர நட்சத்திரம் இருக்கு. உத்திரம் உடைபட்ட நட்சத்திரம், மகமும் பூரமும் உடைபடாத நட்சத்திரம். அதுல நடு நட்சத்திரம் யாருன்னா பூரம் தான். நடு நட்சத்திரம் பூரம். அப்ப பூரத்துக்கு என்ன பண்ணணும்னா மாதம் மாதம் பூர நட்சத்திரத்துல மாதம் மாதம் பூரம் நட்சத்திரத்தில் லெமன் சாதம் தானம் செய்ய வேண்டும். மாதம் மாதம் பூர நட்சத்திரத்துல லெமன் சாதம் தானம் செய்ய வேண்டும். பூரத்துக்கான கோயில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் டெம்பிள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் டெம்பிள். ஓகே. அடுத்தது வந்து காலபுருஷத்துடைய 6வது பாவம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரம் இருக்கு, அஸ்தம் இருக்கு, சித்திரை இருக்கு. உத்திரமும் சித்திரையும் உடைபட்ட நட்சத்திரங்கள். உடைபடாத நடு நட்சத்திரம் வந்து அஸ்தம். இதுக்கு என்ன பரிகாரம்னா மாதம் மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் ஆரஞ்சு பழம் தானம் செய்ய வேண்டும். மாதம் மாதம் அஸ்த நட்சத்திரத்துல ஆரஞ்சு பழம் தானம் செய்ய வேண்டும். அஸ்தத்துக்கான ஸ்தலம் கோயில் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன் டெம்பிள். கன்னியாகுமரி பகவதி அம்மன் டெம்பிள்.
கன்னியாகுமரி பகவதி அம்மன் டெம்பிள். சரிங்களா? அடுத்தது வந்து துலாம் ராசி. துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள். உடைபடாமல் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. துலாம்ல சுவாதி தான் உடைபடாத நட்சத்திரம், நடு நட்சத்திரமும் கூட. அப்ப சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணணும்னா, மாதம் மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் மாதம் மாதம் சுவாதி நட்சத்திரத்துல தேன் பாட்டில் தானம் செய்ய வேண்டும். மாதம் மாதம் சுவாதி நட்சத்திரத்துல தேன் பான் தேன் பாட்டில் தானம் செய்ய வேண்டும். தேன் பாட்டில் வந்து தானம் செய்யணும். கோயில் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய நவ திருப்பதியில் ஒரு திருப்பதியான இரட்டை திருப்பதி கோயில். நவ திருப்பதியில ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கோயில் இருக்கும். ராகு கேதுக்கான கோயில் தான் இரட்டை திருப்பதி கோயில். ராகு கேதுக்கான கோயில் வந்து இரட்டை திருப்பதி. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம். விருச்சகத்துல விசாகம் வந்து உடைப்பட்ட நட்சத்திரம். விசாகம் உடைப்பட்ட நட்சத்திரம். கேட்டை அனுஷம் கேட்டை வந்து உடைபடாத நட்சத்திரம். அப்படி உடைபடாத நட்சத்திரத்துல நடு நட்சத்திரமா வருது அனுஷம். விருச்சக ராசி காலபுருஷத்துக்கு 8வது பாவம். அப்ப 8ஆம் பாவம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் அனுஷ நட்சத்திரத்தை இயக்கணும். அப்ப அதுக்கு பரிகாரம் வந்து அனுஷம்னா வெண்பொங்கல். மாதம் மாதம் அனுஷ நட்சத்திரத்துல வெண்பொங்கல் தானம் செய்ய வேண்டும். அனுஷ நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணணும்னா வெண்பொங்கல் தானம் செய்ய வேண்டும். அதுக்கான சிறந்த கோயில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோணியம்மன் டெம்பிள். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோணி அம்மன் டெம்பிள். கோயம்புத்தூர் கோணியம்மன் டெம்பிள். கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல இந்த கோயில் இருக்கு. இப்ப யாருக்கெல்லாம் 8ஆம் பாவம் சார்ந்த பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் இந்த அனுசனத்துல அந்த கோயில் போயிட்டு வரும்போது சால்வ் ஆயிடும். அடுத்தது தனுஷ் ராசியில பாத்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. உத்திராடம் உடைப்பட்ட நட்சத்திரம். மூலமும் பூராடம் தான் உடைபடாத நட்சத்திரம். அதுல பூராட நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரமா வந்து நடு நட்சத்திரமாவும் வருது. அப்ப காலபுருஷத்துடைய 9ஆம் பாவமான தனுஷ்ல பூராடம் இருக்கு. அதுக்கு பரிகாரம் என்னன்னா ஒவ்வொரு மாதமும் பூராட நட்சத்திரத்தில் மஷ்ரூம் ரைஸ், காளான் ரைஸ் அல்லது காளான் பிரியாணி வாங்கி தானம் கொடுக்க வேண்டும். காளான் பிரியாணி வாங்கி தானம் பண்ணணும். பூராடத்துக்கான ஒரு சிறந்த கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூராடத்துக்கான ஒரு சிறந்த கோயில் வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன். ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன் கோயில். ஈரோட்டில் இருக்கிற பெரிய மாரியம்மன் டெம்பிள்.
இது வந்து என்ன செய்யும்? காலபுருஷனுடைய 9ஆம் பாவம் இது. அப்ப 9ஆம் பாவம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் இந்த நட்சத்திரத்தை இயக்கிக்கலாம். அடுத்தது மகரம். மகரம் தான் காலபுருஷனுடைய 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, காலபுருஷனுடைய 10ஆம் பாவமான மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் இருக்கு, அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. ரெண்டுமே உடைப்பட்ட நட்சத்திரம். உடைபடாத நட்சத்திரம் வந்து திருவோணம். அது நடு நட்சத்திரமாவும் வருது. அப்ப திருவோணத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? திருவோண நட்சத்திரத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? திருவோண நட்சத்திரத்துக்கான பரிகாரம் வந்து திருவோணம்னாலே இட்லின்னு அர்த்தம். இட்லி கேசரி. மாதம் மாதம் திருவோண நட்சத்திரத்துல இட்லி வாங்கி கொடுக்கலாம் அல்லது கேசரி வாங்கி கொடுக்கலாம். இட்லி அல்லது கேசரி வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு பரிகார ஸ்தலம் பார்த்தீங்கன்னா, பரிகார ஸ்தலம் அல்லது வழிபாட்டு ஸ்தலங்கிறது கேரளால இருக்கக்கூடிய திருவல்லம் பரசுராமர் கோயில். அங்க திருவோண நட்சத்திரம் தான் இயங்குது. கேரளா திருவல்லம் பரசுராமர் சேத்திரம். அடுத்தது 11ஆம் பாவம். காலபுருஷத்துடைய 11ஆம் பாவம் தான் கும்பம். அந்த கும்பத்துல பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் இருக்கு, பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. அது ரெண்டுமே உடைப்பட்ட நட்சத்திரம். உடைபடாத நட்சத்திரம் வந்து நடு நட்சத்திரமா இருக்கிறது சதயம் தான். கும்பத்துல நடு நட்சத்திரமா இருக்கிறது சதயம் தான். அப்ப இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, ஆக்டிவேட் பண்றதுக்கு சதயம்னா கருப்பு திராட்சை. சதயம்னா கருப்பு திராட்சை. அப்ப கருப்பு திராட்சை வந்து தானம் பண்ணணும் மாசம் மாசம். சரிங்களா? அப்ப பரிகாரம் வந்து கருப்பு திராட்சை தானம் செய்யணும் மாசம் மாசம் சதய நட்சத்திரத்துல. சதயத்துக்கான கோயில் வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு வாங்க. கால புருஷத்துடைய 12வது பாவம் மீனம். 12ஆம் பாவம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை உள்ளவர்கள் அந்த மீன ராசியில் உள்ள நடு நட்சத்திரம் உடைபடாமல் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி தான். ஸோ உத்திரட்டாதியும் ரேவதியும் உடைபடாத நட்சத்திரம் தான். ஆனால் நடு நட்சத்திரம் எதுனா உத்திரட்டாதி. அப்போ உத்திரட்டாதிக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்போது அன்னாசி பழ ஜூஸ் தானமாக கொடுக்க வேண்டும். அன்னாசி பழ ஜூஸ் வந்து தானமா கொடுக்கணும் மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரப்ப. இதுக்கான ஸ்தலம் என்னன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு. மதுரையில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு கோயில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு. அப்ப ஒரு உடைப்பட்ட நட்சத்திரத்துக்கும் உடைபடாத நட்சத்திரத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு படிச்சோம். உடைப்பட்ட நட்சத்திரங்கள் எப்படி ஒவ்வொரு பாவங்களை இணைத்து பலன் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஒவ்வொரு நட்சத்திர ரீதியா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் உடைபடாமல் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மேஷன்னா 1ஆம் பாவம், ரிஷபம்னா 2ஆம் பாவம்னு சொன்னா இப்படி காலபுருஷ தத்துவப்படி எடுங்கன்னு சொன்னேன். இது உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்க லக்னத்துக்கும் எடுக்கலாம். ஸோ நீங்க வந்து இப்ப கும்ப லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா கும்ப லக்னத்துல பிறந்தாச்சு.
2ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கணும். 2ஆம் பாவம்னா வருமானம் வரணும் அப்படின்னா, அந்த 2ஆம் பாவம் எங்க வருது? மீனத்துல வருது. மீனத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம்? நடு நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி. 18ஆம் படி கருப்பு கோயிலுக்கு போணும். அன்னாசி பழம் ஜூஸ் தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மீனம் 2ஆம் இடம். அப்ப வருமானம் வரணும்னா நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்ப விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மீனம் 5ஆம் இடம். அப்ப குழந்தை பாக்கியம் வேணும்னா 12ஆம் படி கருப்பு கோயிலுக்கு போறதும் அன்னாசி பழ ஜூஸும் அவங்க தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்ப வந்து சிம்ம ராசி நம்ம எடுத்துக்கிட்டோம். காலபுருஷத்துக்கு 5வது ராசி, காலபுருஷத்துக்கு 5வது பாவம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அங்க என்ன வருதுன்னா பூர நட்சத்திரம் வருது. லெமன் சாதம் தானம் மற்றும் ஸ்ரீலுத்ராண்டர் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கோம். அப்ப இது வந்து தனுஷ் லக்னக்காரங்களுக்கு 9ஆம் இடம் சிம்மமா வருது. அப்ப அதை பண்ணா என்ன நடக்கும்? பதவி உயர்வு கிடைக்கும், அதிர்ஷ்டம் பெருகும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப எப்படி காலபுருஷ தத்துவத்துக்கு எடுத்தீங்களோ அதே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதே சேம் கோயில் தான், அதே பரிகாரம் தான். ஆனா லக்ன ரீதியா பார்க்கும்போது இன்னும் துல்லியமா நமக்கு என்ன தேவையோ அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரத்தை மட்டும் நம்ம சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய்க்கலாம் அல்லது தான தர்மம் பண்ணிக்கலாம். இப்படி நாம இந்த கான்செப்டை எடுக்கணும். ஸோ அதில் என்ன ஆயிருச்சு? ஒவ்வொரு பாவத்தில் நடு நட்சத்திரத்துக்கான என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமேல் வந்துட்டு என்ன மாதிரி கோயிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரமும் உடைப்படாத நட்சத்திரமும் எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சாச்சு. இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். ஆனா அந்த கான்செப்ட்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சூட்சமம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த உடைப்பட்ட நட்சத்திரம் 2 ராசியிலும் பிரியும் போது அது எப்படி பலன் செய்யும்? தனித்தனியா செய்ய 2 பாவத்தையும் இணைச்சு செய்யும். அதான் உடைப்பட்ட நட்சத்திரத்தோட விஷயம். அப்ப இது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க? பிராக்டிஸ் பண்ணி உங்க லைஃபுக்கு எங்க என்ன தேவையோ தேவையான விஷயத்தை அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான விஷயத்த அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த சப்ஜெக்ட பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜாதகம், உங்க குடும்ப நபர்களுடைய ஜாதகம், எல்லாரோட ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. அது கரெக்ட்டா இருக்கும். அது ஒரு வேலைக்கு ஆள் எடுக்குறீங்க, உங்க கூட பிசினஸ்ல பார்ட்னரா சேர்றீங்க அப்படின்னா, இந்த மாரி உடைப்பட்ட நட்சத்திரம் எடுக்கலாமா? உடைப்பட்ட நட்சத்திரமா? அல்லது உடைப்படாத நட்சத்திரமா? அப்படிங்கிறத பார்த்து இத நம்ம எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நெறைய இடங்களுக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷன நீங்க பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இப்ப கோச்சாரத்திலேயே நம்ம என்ன பண்றோம்னா, டெய்லியுமே ஒரு நட்சத்திரம் இருக்கும். டெய்லியுமே ஒரு நட்சத்திரம் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் போகுது இப்ப? பூரட்டாதி நட்சத்திரம் போயிட்டு இருக்கா? இப்ப என்ன நட்சத்திரம் போகுது? பூரட்டாதி நட்சத்திரம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப கோச்சார ரீதியாக இந்த உடைப்பட்ட நட்சத்திரத்தையும், உடைப்படாத நட்சத்திரத்தையும் எப்படி சார் எடுக்கணும்? அப்படின்னு நீங்க ஒரு கான்செப்ட்க்கு வரலாம். எப்படி எடுக்கணும்னா, ஏற்கனவே சொன்ன மாரி தான். நீங்க ஒரு காரியத்த பண்றீங்க. அந்த காரியம் நிலையா இருக்கணும். அந்த காரியம் நிலையா இருக்கணும். தொடர்ச்சியா சக்சஸ் ஆகிக்கிட்டே போகணும்னா, எந்த ஒரு காரியத்தையும் உடைப்படாத நட்சத்திரத்துல செய்யுங்க. உடைப்படாத நட்சத்திரத்துல செய்யணும். இதே ஒரு விஷயம் மல்டிபிளா டெவலப் ஆகணும். மல்டிபிளா டெவலப் ஆகணும். ஒரு டீம் ஒர்க்கா ஒரு விஷயத்த செய்ய போறீங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு காரியத்த செய்ய போறீங்க அப்படின்னா, அந்த காரியத்த உடைப்பட்ட நட்சத்திரத்துல ஆரம்பிக்கணும். உடைப்பட்ட நட்சத்திரத்துல ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சா, அது ரொம்ப சிறப்பான ஒரு பலன வந்து குடுக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு இலவச வகுப்புடைய லாஸ்ட் கான்செப்ட்ட நடத்தப் போறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுவரைக்கும் இந்த உடைப்பட்ட நட்சத்திரம், உடைப்படாத நட்சத்திரம் நான் எந்த வகுப்புலயும் சொல்லிக் குடுக்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீ கிளாஸ்ல சொல்லிக் குடுக்கிறேன். இதுல என்ன கான்செப்ட்னா, இப்ப நீங்க பார்த்திருந்தீங்கன்னா புரியும். மேஷ ராசியில என்ன மாரி நட்சத்திரம் வருதோ, சூரியனுடைய நட்சத்திரம் இருந்தா, அதே நட்சத்திரம் கன்னி ராசியிலயும் வரும். கரெக்ட்டா? அதே நட்சத்திரம் மகர ராசியிலயும் வரும். இதுக்கு பேர் என்னன்னா, திரிகோணம் அப்படின்னு அர்த்தம். மேஷம், சிம்மம், தனுஷ் இது 3ம் திரிகோணம். ரிஷபம், கன்னி, மகரம் இது 3ம் திரிகோணம். மிதுனம், துலாம், கும்பம் இது 3ம் திரிகோணம். சரிங்களா?
இதுல என்ன ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1, 5, 9 நம்ம சொல்றோம். 1, 5, 9 நம்ம சொல்றோம். 2 பாவங்களை இணைக்கும் போது மேஷம், சிம்மம், ரிஷபத்தை இணைச்சோம்னா 2ஆம் பாவம் அப்படிங்கிறது கிருத்திகை 2, 3, 4 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்களா? இது எப்படி நாம எடுக்கணும்? எப்படி நாம இந்த கான்செப்டை எடுக்கணும்? முதல்ல திரிகோணம் எப்படி வேலை செய்யும்? 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம். 1, 5, 9 வேலை செய்யுமா? அடுத்து 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம். இது ஒரு திரிகோணமா? அப்புறம் 3, 7, 11. இது ஒரு திரிகோணம். 4, 8, 12. இது ஒரு திரிகோணம். இப்படி 4 டைப்பா இருக்கு. இப்படி 4 டைப்பா இருக்கு. இப்ப இந்த 4 டைப்பா இருக்கிறதுல எப்படி சார் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம ஜோதிடத்துல உடல் காரகத்துவம், உயிர் காரகத்துவம், உயிரற்ற காரகத்துவம் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கோம். உடல், உயிர், உயிரற்ற காரகத்துவம்னு சொல்லி 3ஆ நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது ஒரு கான்செப்ட். 1, 5, 9ங்கிறது திரிகோணம். இந்த திரிகோண ராசியோட தன்மை என்ன தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய அக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனோட அக வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அந்த மனிதன் சுயகர்மாவா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியதுதான் 1, 5, 9ன்னு சொல்லலாம். அக வாழ்க்கை. அவங்க என்ன சிந்திக்கிறாங்க, அவங்களுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, அதாவது நமக்காக என்ன ஒரு விஷயத்த பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதா 1, 5, 9 திரிகோணம். அப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்காக நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 1, 5, 9 இந்த 3 விஷயங்களை இயக்கணும். 1, 5, 9ல 3 விஷயங்களை இயக்கிக்கலாம். அது எது வேணா இயக்கிக்கலாம். இதுக்கு உடைப்பட்ட நட்சத்திரத்தை எடுக்கணுமா சார்? உடைபடாத நட்சத்திரத்தை எடுக்கணுமா நீங்க கேட்கலாம். இதுக்கும் உடைபடாத நட்சத்திரத்தை தான் எடுக்கணும். நடு நட்சத்திரத்தை. அப்ப நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் இருக்குன்னா, 1ஆம் பாவத்துடைய நடுநட்சத்திர பரிகாரம் செய்யுங்க. 5ஆம் பாவத்துடைய நடுநட்சத்திரம் பரிகாரம் செய்யுங்க. 9ஆம் பாவத்துடைய நடுநட்சத்திர பரிகாரம் செஞ்சா, உங்களுக்கு அந்த ஜாதகருக்கு உண்டான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இப்ப அடுத்து 2, 6, 10. 2, 6, 10. இந்த 2, 6, 10ங்கிறது முழுக்க 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 எதை சார்ந்த விஷயம்? எதை சார்ந்த விஷயம் அப்படின்னா, உயிரற்ற காரகத்துவங்களை சொல்லக்கூடியது. உயிரற்ற காரகத்துவங்களை சொல்லக்கூடியது. உயிரற்ற காரகத்துவங்கள்னா, நீங்க வாங்குற ஒரு சின்ன சீப்புல இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்குற வீடு வரைக்கும் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே இந்த 2, 6, 10ஆம் பாவத்துல தான் வரும். 2, 6, 10னா எது? ரிஷபம், கன்னி, மகரம் தான் 2, 6, 10. அப்போ உங்க லக்னத்துக்கு 2, 6, 10 ராசிகள் என்னன்னு பார்த்து அதுல இருக்கக்கூடிய நடு நட்சத்திர பரிகாரத்தை செய்யுங்க. அப்ப உங்களுக்கு உயிரற்ற காரகத்துவங்கள் எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி கிடைச்சிரும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு 2, 6, 10. இந்த 2, 6, 10ஆம் பாவத்தில் உள்ள நடு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டும். சரிங்களா? ஓகே. அடுத்தது 3, 7, 11 சொல்றோம். 3, 7, 11 எது? மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3, 7, 11 அப்படிங்கிறது எதை எதை செய்யும்னா, நம்முடைய உறவு காரகத்துவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு 3, 7, 11 இயக்கணும். 3, 7, 11ல இருக்கக்கூடிய நடு நட்சத்திரத்தை இயக்குனா, உறவு காரகத்துவங்கள் சிறப்பா இருப்பாங்க. நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அல்லது அவங்க வாழ்க்கைக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். 3, 7, 11. அடுத்தது நம்முடைய உடல் காரகத்துவம். உடல் காரகத்துவம் நல்லா இருக்கணும்னா, உடம்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும்னா,
4, 8, 12ன்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சகம், மீனம் அதில் உள்ள நடு நட்சத்திரத்தை இயக்க வேண்டும். அதில் உள்ள நடு நட்சத்திரத்தை இயக்கணும். அப்ப 4 விதமான விஷயம் சொல்லியிருக்கேன். 1, 5, 9 திரிகோணம். எல்லாமே திரிகோணம் தான். 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12. இந்த 4 விஷயங்களும் என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்தணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். 1, 5, 9னா அந்த ஜாதகருடைய சுய ஜாதகருடைய சுயநலன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சக்சஸ் கொடுக்கிறது 1, 5, 9. ஜாதகருடைய உயிரற்ற காரகத்துவங்கள் அது 2, 6, 10. உயிரற்ற காரகத்துவங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்துல நீங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து, கண்ணாடியில இருந்து, வாங்குற கார்ல இருந்து எல்லாமே உயிரற்ற காரகத்துவம். அடுத்து ஜாதகருடைய உறவு காரகத்துவங்கள் அப்பா, அம்மா, தங்கச்சி, மாமா, சித்தப்பா, சித்தி இப்படி உறவு காரகத்துவம் சொல்றோம் பாத்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னா 3, 7, 11 அந்த ராசியில் உள்ள நடு நட்சத்திரத்தை இயக்கணும். கடைசியா ஒரு மனிதனுக்கு உடம்பு தேவை. உடல் நலம் நல்லா இருக்கணும். உடல் நலம் நல்லா இருக்கணும். அதான் உடல் காரகத்துவம்னு சொல்லுவாங்க. அவன் பாடியில கூடிய எல்லா ஆர்கன்ஸும் நல்லா இருக்கணும். உடல் காரகத்துவம் நல்லா இருக்கணும்னா 4, 8, 12 அந்த திரிகோணத்தை கையில் எடுக்கணும். அந்த 4, 8, 12வது ராசியில் உள்ள நடு நட்சத்திரத்தை இயக்க வேண்டும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இப்படி நம்ம பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்க தாய் மாமாவுக்கு நல்லது நடக்கணும்னா உங்க லக்னத்திற்கு 3, 7, 11 சொல்லியிருக்கோமா? இந்த 3, 7, 11 ராசியில் உள்ள நடு நட்சத்திரத்தோட பரிகாரத்தை செய்யணும். உங்களுக்கு நிறைய புகழ் கிடைக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? 1, 5, 9 ராசியில் உள்ள உங்க லக்னத்துக்கு 1, 5, 9 ராசியில் உள்ள நடு நட்சத்திர பரிகாரத்தை செய்யணும். அப்புறம் உங்களுக்கு நல்லா உயிரற்ற காரகத்துவங்கள் எல்லாம் கிடைக்கணுமா? பைக் வாங்கணும், கார் வாங்கணும், பணம் வரணும், எல்லா விஷயத்திலும் நீங்க ஆடம்பரமா இருக்கணும். அந்த மாதிரி உயிரற்ற காரகத்துவங்கள் எல்லாம் நடக்கணும்னா உங்க லக்னத்துக்கு 2, 6, 10ஆம் பாவத்தில் உள்ள நடு நட்சத்திரத்தை இயக்க வேண்டும். உங்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்கணுமா? உங்க லக்னத்திற்கு 4, 8, 12ஆம் பாவத்தில் உள்ள நடு நட்சத்திரத்தை இயக்க வேண்டும். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இந்த கிளாஸ்ல ரொம்ப பயனுள்ள தகவல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளாஸுக்கு ரெக்கார்டிங் வீடியோ கிடையாது. அதாவது இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டிங் வீடியோஸ் கிடையாது. இது ஃப்ரீ கிளாஸ்னால இதை வந்து ஒரு நாள் இந்த மாசத்துக்கு இந்த மாதம் முடியறதுக்குள்ளவே எண்டுக்குள்ள ஃப்ரீ கிளாஸோடைய வீடியோ போடுவோம். முடியறதுக்குள்ள ஃப்ரீ கிளாஸோட வீடியோ போடுவோம். அப்போ ஃப்ரீ கிளாஸோட வீடியோவை இதே தலைப்பில் போட்டு போடுவேன் யூடியூப்பில். அப்போ அந்த யூடியூப்பில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாராவது நீங்கள் கிளாஸ் கவனிக்காமல் விட்டுருந்தாலோ ஏதோ பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருந்தா யூடியூப்பில் வரும்போது பொறுமையாக இந்த வீடியோ அப்படியே யூடியூப்பில் போட்டு ரிலீஸ் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் வந்து 6 to 9 பாதகாதிபதினு ஒரு கிளாஸ் இருக்குது. பாதகாதிபதி தரும் விளைவுகளும் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு வகுப்பு இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வகுப்பு, இம்பார்ட்டன்ட் கிளாஸ். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் பாதகாதிபதி யாரு, அவர் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு, பிரச்சனை கொடுப்பாரு, அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கான்செப்ட்ல நாம பார்க்க போறோம். அது ஈவினிங் 6 o'clock அந்த கிளாஸ் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கிளாஸ் வந்து பெய்ட் கிளாஸ் 786 rupees பே பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஓகே. இந்த இலவச வகுப்பிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வகுப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டிய அவர்களுக்கும் சிஓ திவ்யபாரதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் நன்றி சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.